வணக்கம் நண்பா. இன்றைக்கான இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட சேனல் கமெண்ட் செக்ஷனில் நிறையா பேர் கேட்குற கமெண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ப்ரோ இதை மாதிரி நான் வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணேன், ஓல்டு மெசேஜ்லாம் ரெக்கவர் பண்ணணும், அது எப்படின்னு சொல்லுங்கள் ப்ரோ. 6 மந்த் முன்னாடி மெசேஜ் பண்ணியிருந்தேன், அந்த மெசேஜ்லாம் எப்படி ரெக்கவர் பண்ணணும் அதை பற்றி சொல்லுங்கள். என்னோட இம்பார்ட்டன்ட் ஃபோட்டோஸ் வீடியோஸ்லாம் மிஸ் ஆகிடுச்சு, அது எப்படி ரெக்கவர் பண்ணலாம் அதை பற்றி கேட்டிருந்தீங்க. ஸோ நம்மளோட சேனல் ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருந்தோம். ஸோ இது ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் ஒரு வீடியோன்னு நினச்சிக்கலாம். ஸோ இன்றைக்கான வீடியோவில் வாட்ஸ்அப்பில் நீங்கள் பண்ண மெசேஜஸை எப்படி ரெக்கவர் பண்ணலாம், அதுக்கு நீங்கள் என்னென்னலாம் பண்ணணும் அப்படின்ற வீடியோவை இறுதி வரைக்கும் பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நண்பா, நீங்கள் பண்ண மெசேஜஸ், வீடியோஸ், ஃபோட்டோஸ் எல்லாமே ரெக்கவர் பண்ணுறதுக்கு முன்னாடி அதை ஃபஸ்ட்டு நீங்கள் எப்படி பேக்கப் பண்ணணும் அப்படின்றது உங்களுக்கு தெரியணும். ஃபஸ்ட்டு உங்களோட வாட்ஸ்அப் ஓப்பன் பண்ணிங்க, மேலே பார்த்தீங்கன்னா ஒரு 3 டாட் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா செட்டிங் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த செட்டிங் கிளிக் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா இந்த பேஜ் வரும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா சேட்ஸ் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும் செகண்டாக. ஸோ ஃபைனலாக லாஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா சேட் பேக்கப் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஜஸ்ட்டு அதை டேப் பண்ணிங்கன்னா இந்த பேஜ் ஓப்பன் ஆகும். இதில் பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டு பேக்கப் எப்போ எடுத்தாங்க அப்படின்றது ஃபுல் டீட்டெயிலாக வரும். கீழே பார்த்தீங்கன்னா பேக்கப் அப்படின்ற க்ரீன் கலர் ஐக்கான் இருக்கும். ஜஸ்ட்டு அதை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உங்களோட மெசேஜஸ் எல்லாமே ஆட்டோமேட்டிக்காக பேக்கப் ஆக ஸ்டார்ட் ஆகிடும். ஸோ இப்போ பேக்கப் ஆகிடுச்சு. அது மட்டும் இல்லை, கீழே பார்த்தீங்கன்னா பேக்கப் டு கூகுள் டிரைவ், அதையும் நீங்கள் ஆப்ஷன் எனேபிள் பண்ணிட்டீங்கன்னா உங்களோட மெயில் ஐடி போட்டு டெய்லியும் பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக பேக்கப் எடுத்துரும். நீங்கள் டெய்லியும் ஒவ்வொரு டைம் போய் செக் பண்ண வேணாம், ஆட்டோமேட்டிக்காகவே எடுத்துக்கும். ஸோ இப்போ நம்ம வாட்ஸ்அப்பை அன்இன்ஸ்டால் பண்ணிடலாம். ஏன்னு பார்த்தீங்கன்னா உங்களோட மொபைல் ஹேங் ஆனாலும் சரி, இல்லை எதனா தெரியாமல் நீங்கள் அன்இன்ஸ்டால் பண்ணாலும் சரி, இப்போ பண்ணும்போது அந்த மெசேஜ்லாம் எப்படி நம்ம ரெக்கவர் பண்ணலாம் அதை பற்றி பார்க்கலாம். இந்த ஸ்டெப் மட்டும் கொஞ்சம் ஃபுல்லாக கேர்ஃபுல்லாக பாருங்கள். ஜஸ்ட்டு உங்களோட மொபைலில் எப்பயும் நார்மலாக வாட்ஸ்அப்பை சர்ச் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிவிடுங்க. இன்ஸ்டால் பண்ணிவிட்டு ஓப்பன் பண்ணோடனே உங்களோட மொபைல் நம்பர் எல்லாமே கேட்கும். உங்களோட மொபைல் நம்பரை என்ட்ரு பண்ணிவிட்டு ஜஸ்ட்டு ஓடிபி வரும். அந்த ஓடிபி என்ட்ரு பண்ணதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சில ஆப்ஷன்ஸ்லாம் வரும். அதை மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பாருங்கள், ஏன்னா அதுதான் இம்பார்ட்டன்ட் ஸ்டெப்பே. ஸோ பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம கான்டாக்ட் ஆக்சஸ் பண்ணலாமா அப்படின்ற ஒரு பர்மிஷன் கொடுக்கணும். ஜஸ்ட்டு உங்களோட மொபைல்லையும் இது மாதிரி ஒரு பர்மிஷன் வச்சுன்னா கண்டினியூ கொடுங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உங்களோட மொபைலில் பேக்கப் இருக்குது அப்படின்றத காட்டும் அதில். ஸோ இதுதான் இம்பார்ட்டன்ட் ஸ்டெப்பு. லெஃப்ட் சைடில் இருக்க ரீஸ்டோர் ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். ஸ்கிப்பை மட்டும் ஸ்கிப் பண்ணாதீங்க. ஸ்கிப் மட்டும் பண்ணிட்டீங்கன்னா உங்களோட மெசேஜஸை பண்ண முடியாது. ஸோ ரீஸ்டோர் லெஃப்ட் சைடில் இருக்கிறது க்ரீன் கலர் இருக்குது பாருங்கள், அதை மறக்காத ப்ரெஸ் பண்ணிடுங்க. அப்படி ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உங்களோட மெசேஜ் எல்லாமே ஆட்டோமேட்டிக்காக ரீஸ்டோர் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ நீங்கள் பண்ண பேக்கப் எல்லாமே இப்போ வாட்ஸ்அப்பில் வந்துடும். ஸோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரிஞ்சிருக்கும், டிக் ஐக்கான் மாதிரி வருது. 4700 மெசேஜ் ரீஸ்டோர் ஆகிடுச்சு. ஸோ நம்ம பேக்கப் பண்ண மெசேஜஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா இப்போ ரீஸ்டோர் ஆகிடுச்சு. இதே மாதிரி உங்களோட மொபைலில் கன்ஃபார்ம் பண்ணுங்கள், கண்டிப்பாக உங்களோட மெசேஜ் எல்லாமே வரும். ஸோ நார்மலாக இப்போ நேம் போட்டுட்டு நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா அந்த சேட் எல்லாமே வரும் இல்லையா. ஸோ அப்போ நம்ம என்ன சேட் பண்ணமோ அது எல்லாமே பார்த்திங்கன்னா சேம் அதே மாதிரி வந்திருக்கு. இன்க்ளூடு அவங்களுக்கு அனுப்பிச்ச ஃபோட்டோஸ், வீடியோஸஸ் எல்லாமே வந்திருக்கு. ஸோ இதே மாதிரி உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ. ஸோ அவங்க பண்ண மெசேஜஸ் எல்லாமே இதில் இருக்குது. ப்ளஸ் வீடியோஸ், ஃபோட்டோஸ் எல்லாமே அட்டாச்மெண்ட் எல்லாமே அப்படியே இருக்குது. ஒரு வாட்ஸ்அப்பில் எப்படி பேக்கப் பண்ணணும், எப்படி அவங்களோட மெசேஜஸை ரீஸ்டோர் பண்ணணும் அப்படின்றது புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இது 6 மந்த் இருந்தாலும் சரி, இல்லை 1 இயர் இருந்தாலும் சரி, நீங்கள் கூகுள் டிரைவ் மட்டும் ஆட் பண்ணி வச்சிட்டிங்கன்னா சூப்பராக நீங்கள் பேக்கப் எடுத்துக்கலாம், அகைன் ரீஸ்டோரும் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். கூடவே நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிட்டு ஆல் செட் பண்ணிங்க. வேறு ஒரு நல்ல வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். See you by next video. Cheers.